வணக்கம். இனி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பிரம்மச்சாரி. ஆன்மீகத்துக்கும் பிரம்மச்சாரியத்துக்கும் என்ன சம்மந்தம்னு பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துருவோம். பிரம்மச்சாரி என்பது நம்ம என்ன நினச்சிப்போனா, கல்யாணம் பண்ணிக்கூடாது, ஆன்ம பலத்தை வீணாக்கக்கூடாது, இவன்ற ஒரு பொதுவான எண்ணங்களோட தான் நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிறோம். நம்ம எல்லாரும் அப்படி தான் நினச்சின்னு இருக்கோம். பிரம்மச்சாரினா கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறது தான் பிரம்மச்சாரி அப்படின்னு நினச்சின்னுக்கிறீங்க. ஆனால் உண்மையிலே அது அப்படி கிடையாது. பிரம்மம் என்பது ஒட்டுமொத்தமான இந்த பிரபஞ்சத்தோட உள்ள அமைப்பு தான். இந்த அடக்கம் தான் பிரம்மம். இந்த பிரம்மம் வந்து ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் அடக்கி உள்ளுக்குள்ளே வச்சிருக்கு. இந்த பிரம்மத்தை எவன் ஒருத்தன் தன் வசம் ஆக்கிக்கிறானோ, இல்லை இந்த பிரம்மத்துக்குள்ளே தன்னை அதோட வசம் ஆக்கிக்கிறானோ, இதுக்கு பேர் ஆச்சாரம் பண்ணுறது. பிரம்மச்சாரி, பிரம்மத்தை ஆச்சாரம் பண்ணுறவனே பிரம்மச்சாரி. அதாவது தன் நிலையை உணர்றவன் பிரம்மச்சாரி. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நீ உண்மையை உணரணும்னா நீ பிரம்மச்சாரியாக இருக்கணும், கல்யாணமே செஞ்சக்கூடாது அப்படின்னா அது 100% சரியானதா இல்லை. ஏன்னா நீ 100% நீ பிரம்மத்தை உணர்ந்தினா உன்னால் அந்த பூமி வாழ்க்கை உன்னால் சரியாக வாழ முடியாது. பூமி வாழ்க்கை சரியாக உன்னால் வாழ முடியாது. நீ பூமிக்கு வந்து உபதேசம் பண்ண ஆரம்பித்தாலுமே நீ பிரம்மச்சாரத்தை கழட்டி வச்சு தான் ஆகணும். ஏன்னா மனம் இறங்கிடுச்சுன்னா காமம் இறங்கிடும் கூடவே. புரியுதுங்களா? அது கூட அப்புறம் அதோட போராட்டம் தான் நடத்தின்னு இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து சரியான விளக்கம் யாரை கொடுப்பாங்கன்னா, யாராலையும் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் சந்தேகம்தான். ஏன்னா 100% எனக்கு இந்த விந்து சக்தி வெளியே வரல அப்படின்னு சொல்கிறது 100% இருக்கிறாங்களான்றது நம்ப முடியாதான்ற விஷயந்தான் அது. ஏன்னா அது 100% நீ அடக்கிட்டினா நீ பூமியில் இருக்க மாட்டே. உன் மைண்ட் செட் ஆஃப் ஆகிடும். 100% உன்னோட ஆன்ம சக்தியை நீ அடக்கிட்டினா உன்னோட மைண்ட் செட்டு ஆஃப் ஆகிடும். பூமி வாழ்க்கைக்கு அதை ஃபாலோ பண்ணாது. ப்ரெசண்டில் விட்டு அவுட் சைடு போயிடும். அப்போது நீ பூமிக்கு கேட்ட கேள்விக்கு பதில் வராது. நீ ஒரு லோகத்தில் இருப்ப, ஒன்றும் பசி எடுக்காது, ஒன்றும் தாகம் எடுக்காது. நீ பூமி வாழ்க்கையை பற்றி திரும்பி பார்க்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஆளுங்க தான் பிரம்மச்சா ஆச்சாரம் பண்ண முடியும். அது பெரிய ஆளுங்க தான் ஆச்சாரம் பண்ணி வச்சுருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப அரிது. ஆனால் இப்போ இருக்கிற நிலைகளெல்லாம் பார்த்தா இதை கடைப்பிடி அதை கடைப்பிடின்றாங்களே தவிர, ஆனால் அவங்க பார்த்தா அவங்க அதை கடைப்பிடிக்கிற மாதிரிலாம் தெரியாது. வாய்ப்பில்லை. நம்பி ஏமாந்துடாதீங்க. பிரம்மச்சாரினா இந்த ஒட்டுமொத்த பிரம்மத்தையும் தன்வாசமாக்குறது தான், பிரம்மத்தை ஆச்சாரம் பண்ணுறது தான் பிரம்மச்சாரி. இது நீ கல்யாணம் பண்ணிக்காமல் இந்த பிரம்மச்சாரியாக அந்த உலகத்தை ஆச்சாரம் பண்ணுறியோ, இல்லை கல்யாணம் பண்ணின்னு இந்த உலகத்தை வசப்படுத்துறியோ, அது உன்னோட விருப்பத்தை பொறுத்து இருக்குது, உன்னோட ஆன்ம பலத்தை பொறுத்து இருக்குது. ஒவ்வொருத்துக்கும் தனிப்பட்ட ஆன்ம பலம் இருக்கும், ஒவ்வொருத்துக்கும் மாறுபடும். எல்லாருக்கும் ஒன்றும் கிடையாது. அதனால் தெளிவாக யோகம் பண்ணும்போது உன்னோட மனநிலை என்னென்ன ஸ்டேஜில் அமைதோ அதுக்கேற்ற மாதிரியே உன் வாழ்க்கை நடத்துறது தான் உனக்கு நல்லது. ஆனால் யோகம் வந்து சரியான யோகமாக இருக்கும். சரியான யோகத்தை நீ கையில் வச்சினா நீ 20 நாள்லேயே அதோட ரிசல்ட் உனக்கு தெரிஞ்சிடும். நீ சரியான யோகத்தை பண்ணினா அண்டா சராசரமாக ஆட்டம் கொடுத்துரும். அதுமாதிரி யோகம்லாம் இருக்குது. ஆனால் சில ஞானிகள்லாம் அதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவனுக்கு இது சரிப்பட்டு வராது. இதனால சில பேர் மறைச்சி வைப்பாங்க. நன்றி, வணக்கம்.